அவருக்கு என்ன தெரியுமா, இப்போ விஜய் வந்து கைப்பாவை. விஜய் வந்து ஒரு ஒரு இது பச்சை புள்ள, கையால் ஆகாத பாவை. அதை நாம வந்து புடிச்சு வச்சுக்கலாம், அவரை ஆட்டி படைக்கலாம், எப்படி வேணாலும் வளைக்கலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. 13 நாட்கள்ல 45 ஊழல் குற்றச்சாட்டுகள், 36 கொலைகள், 34 பாலியல் குற்றங்கள், 21 போக்சோ, 21 சிறுமிகள் மீதான குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள் இவ்வளவு நடந்திருக்கு. நீங்க வந்து சிங்கப்பெண் படை அப்படிங்கிறீங்க, எங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது. முதல்ல நாங்கெல்லாம் டிஎம்கே குண்டர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் டிவிகே குண்டர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அங்கெல்லாம் குண்டர்கள் தான் இருக்கிறாங்க. வசூல் ராஜா, வேட்டை ராஜா, பெண்கள் வேட்டை ராஜா, இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போன இடத்துல எல்லாம் வசூல் வேட்டை ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. லயோலா கேங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து கைப்பற்றி விட்டார்களா? ஏன்னா எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவர்கள் தான். சில சர்ச்சுகள், சில பாதிரிகள்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தெருவுக்கு தெருவு இனிமேல் ஜெபக்கூடம், தெருவுக்கு தெருவுக்கு ஒரு சர்ச்சு, எல்லாம் பண்ண போறோம், எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணுவோம். எனக்கு என்னமோ அது லீமா ரோஸுடைய கையை உண்மையிலேயே இதுக்கு பின்னால், அதாவது இந்த விஜய், அதாவது இந்த கட்சியை உடைச்சு இவங்க 25 பேரை இந்த பக்கம் கூட்டிட்டு வர்றதுக்காக எடப்பாடி பழனிசாமினால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் வந்து முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாதுங்கிற மாதிரி கரெக்டா ஆப் அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்றது. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அரசியல் மாற்றமே இளைஞர்களின் எதிர்காலம் என்கிற கொள்கையின் அடிப்படையில் பயணிக்கும் டிகோட் பாலிடிக்ஸ் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உதவலாம். நன்றி, வணக்கம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகல இருந்து எல்லாரும் எம்எல்ஏவை ரிசர்வ் பண்ணிட்டு தாவையில போய் சேர்றாங்க. இதனால பாத்தீங்கன்னா திருமாவளவன் பதட்டம் அடைகிறாரு. நாங்களே போதும், நாங்களே வாபஸ் ஆக மாட்டோம், முழுசா நாங்களே உங்களுக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சி தரோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இது எப்படி பாக்குறது சார்? சூப்பர், அதுக்கான கேள்வி. அது ஏன் திருமாவளவன் ஏற்பட பதட்டம் அப்படிங்கிறது தெரியல. அந்த கூட்டணியில் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா, மிகவும் வேதனையுடன் தான் இந்த கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னாரு. என்ன வேதனை சொல்லித்தான் தொலைங்களேன். வேதனையா இருந்துச்சுன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. உங்களுக்கு எவன் நிக்க வச்சு உங்களை ஜெயிக்க வைப்பான், நாங்க பாக்குறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்கல்ல. டிஎம்கே காரங்க சொன்னாங்க பாருங்க, இந்த ட்ரிப் அதுவும் போச்சு. 4 எம்எல்ஏவா இருந்து 2 எம்எல்ஏவா குறைஞ்சு போச்சு. அவருக்கு என்ன தெரியுமா, இப்போ விஜய் வந்து கைப்பாவை. விஜய் வந்து ஒரு ஒரு இது பச்சை புள்ள, அதாவது கையால் ஆகாத பாவை. அதை நாம வந்து புடிச்சு வச்சுக்கலாம், அவரை ஆட்டி படைக்கலாம், எப்படி வேணாலும் வளைக்கலாம் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதாவது எங்களுடைய இசைக்கு விஜயை ஆட வைக்க முடியும் அவர் நினைக்கிறாரு. இப்போ நாங்க அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம், எடப்பாடி பழனிசாமி உடனே 4ஆம் தேதி சாயங்காலமே விஜய்க்கு போன் பண்ணி, தம்பி நீ கவலைப்படாத, நீ இந்த அல்ட்ரா சில்ட்ரெல்லாம் விட்டுடு, நீ இந்த அல்லு கட்சிகள்லாம் விட்டுரு, நாங்க என்டையர் ஏடிஎம்கே உனக்கு சப்போர்ட் தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தான்னு சொன்னா விஷயம் முடிஞ்சு போயிருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஈகோ ரொம்ப ஜாஸ்தி. இன்னொன்னு என்னடா அப்படின்னா, அவர் வந்து டிஎம்கே கூட டீல் வேற போடுறாரு, நீங்க என்ன முதல்வர் ஆக்கிடுங்க, நீங்க வந்து வெளியில இருந்து இது கொடுங்க. அதுக்கு வந்து திருமாவளவனும் அதுக்கு ஒரு அந்த அந்த ஸ்கீம்ல திருமாவளவனுக்கும் கை இருந்தது. ஓகே, அது நாங்கெல்லாம் அப்படி எனக்கு தெரியவே தெரியாதுன்னா கை தூக்குவார். இப்போ அவர் முன்னுக்கு பின் முரணா பேசக்கூடிய ஒருத்தர் தான் அவர் திருமாவளவன். அதனால அவருடைய பேச்சை நீங்க என்னைக்குமே நம்ப கூடாது. ஸோ தன்னுடைய கண்ட்ரோல், அதாவது இந்த ஆட்சியில் இருக்கிற கண்ட்ரோல் நம்ம கையை விட்டு போயிடுமே. ஏன்னா சிவி சண்முகம் மாதிரி ஆளுகள்லாம் உள்ள வந்துட்டாங்க, நாளைக்கு எம்எல்ஏ ஆயிட்டு மினிஸ்டர்ஷிப்ல வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்மளுடைய இம்பார்ட்டன்ஸ் கம்மி ஆயிடும். ஏன்னா அவங்க வந்து டிவிகே எம்எல்ஏவா தான் வருவாங்க. விசிகே எம்எல்ஏ, ஐயோஎம்எல் எம்எல்ஏ, இல்லைன்னா கம்யூனிஸ்ட் எம்எல்ஏன்னு வரமாட்டாங்க. டிவிகே எம்எல்ஏவா உள்ள வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி இவங்களுக்கெல்லாம் வேல்யூ இல்லாம போயிடும் இல்லையா, அந்த ஒரு பயம் தான். இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அட்லீஸ்ட் ஏதோ ஒரு கண்ட்ரோல், அதாவது ஒரு அரசுல அதிகாரத்துல இருக்கும், அதிகாரத்துல ஒரு ஆட்சியில பங்கு இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இல்லைங்களா. அந்த இது கூட இல்லாம போயிடுமோ. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்பதான் அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கே வந்து துணை முதல்வர் ஆகணுங்கிறது ரொம்ப ஆசை, பிரதமராகவே ஆகணும்னு கூட ஆசை உண்டு. அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும்னு சொன்னோம்னா அது அதை விட இன்னும் அதிகமான ஆசை. அதுக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு அவரே நினைச்சுக்கிறாரு.
ஆனா அவருக்கு வந்து இது கைகூட மாட்டேங்கிறது. ஏன்னா அவர் இவ்வளவு, அதாவது ஒரு 1.5 கோடி 1.5 கோடி தலித்துகள் இருக்கிற இந்த மாநிலத்துல அவருக்கு சப்போர்ட்டே இல்லை அப்படிங்கிறத இப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போதான் ஆட்சிக்குள்ள வந்திருக்கிறாரு. அதாவது விஜய்ங்கிற அந்த ஒரு புதிய ஆளுமை நம்ம கைக்குள்ள இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காம போயிடுமேன்னு அவர் தவிக்கிறார் பாவம். அதுதான் அவருடைய இந்த புலம்பல். விஜய் ஆட்சி மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்துட்டாங்களா சார்? இல்ல, விஜயுடைய ஆட்சி மேல நம்பிக்கை உடனடியா இழந்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்து ஐயோ நீங்க எவ்வளவு சூப்பரா கேள்வி கேட்கறீங்க, புரியல எனக்கு. நிறைய பேர் என்கிட்ட தான் கேட்கறாங்க, போன் பண்ணி கேட்கறாங்க, என்னடா இப்படி இருக்கு, என்னடா இப்படி இருக்குன்னு என்ன கேட்கறாங்க. என்னுடைய வயசு ஒத்த மக்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாம். அதாவது 2021 நீங்க பாருங்க, டிஎம்கே ஆட்சிக்கு வந்த போது ஒரு 6 மாசம் வரைக்கும் ஒன்றும் இருக்கல ப்ராப்ளம். 6 மாசத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆன்டி இன்கம்பன்சி பில்டப் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? அதாவது ஒரு வருஷத்துல ஒரு எதிர்ப்பலை உருவாகி விட்டது அப்படிங்கிறத எல்லோருமே பேசணும். நானும் பேசியிருக்கேன், சாணக்கியால பேசினாங்க, கோலகலா ஸ்ரீனிவாஸ் பேசினாரு, எல்லாருமே பேசணும் நாங்க. ஆனா இது பாருங்க, எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு ஜென்சி புரட்சி தான். அதாவது இந்த கட்சி வேண்டாம், இந்த கட்சியும் வேண்டாம், வேற எல்லாம் புதுசா ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது உள்ள மக்கள் டக்குன்னு இவரை தூக்கி கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஒரு காட்டாப்புல்ட்டு அடிச்சா மாதிரி டக்குன்னு விஜய் அங்க போயிட்டு உட்காந்துட்டாரு. ஒரே நாள்ல விஜயினுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. நேற்றுக்கு வரைக்கும் பனையூர்ல ஏசி பங்களால சுகமா படுத்து ஆரமா ஏதோ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் இன்னைக்கு வந்து காலையில 10 மணிக்கு டிஃபன் கட்டிக்கிட்டு வந்து உட்காந்து உழைச்சு ஃபைல் படிச்சு அதிகாரிகள் எல்லாம் பார்த்து மந்திரிகளுக்கெல்லாம் சுற்றறிக்கை அனுப்பிச்சு டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட்டு அதை மூடி வச்சு அதை போய் கை கழுவி இவ்வளவுலாம் பண்ண வேண்டியதா இருக்கு அவருக்கு. ஓகே, இப்போ திடீர்னு மாறி போச்சு இப்போ. ஸோ அந்த இந்த இந்த புதிய ஆட்சி வந்த உடனே எல்லாம் மாறிடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்தது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா தகர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆரம்பத்திலேருந்து நீங்க பாருங்க, ஆனா என்கிட்ட வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ரிக்கி ரத்தன் அப்படிங்கிறவர் வந்து ரிக்கி ரத்தன் பண்டிட்டு வெற்றிவேல். அது ஏன் வெற்றிவேலை ஏன் விட்டீங்க? வெற்றிவேலை போட்டாரு. உடனே வீரமணி அங்கேருந்து. வீரமணி யாரியா? வீரமணி யார்? உங்க இவரா கவர்னரா? வீரமணி இஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அந்த பொசிஷன்ல ஏன் கொடுக்குறீங்க நீங்க அவருக்கு? அந்த ஆளு சொன்னா அப்படிங்கிறதுனால நீங்க வந்து இப்படி பண்ணிடுவீங்களா? உடனே முதல்வரே ஒரு ஜோதிடர ஆலோசகரா அரசு பதவியில நியமிக்கிறார் அப்படின்னா மூட நம்பிக்கைகள் இங்க அதிக அளவுல வளர்ந்து விடாதா சார்? அப்படி கிடையாது. நான் வந்து முதல்வர் சொன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒருவரைத்தான், இப்போ ஹரிஹரன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா ஹரிஹரன் தான் என்னுடைய பிஏவா வச்சுக்குவேன். நோபடி கேன் ஆஸ்க், யாருமே கேட்க முடியாது. ஆனா அந்த இடத்துல கூட கே வீரமணி கேட்டிருக்கிறாரு. அது தப்பு. அவருடைய மனசுல வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்குது. அதுக்கு வந்து இவர் இடம் கொடுத்துட்டார் அப்படின்னு நான் பாக்குறேன். இது ஒண்ணு. அறநிலையத்துறை அதிகாரியை மாத்துறதுக்கு என்ன அவசியமாச்சு? அந்த ஒரு பெண்மணி உடனே மாத்தினாங்க. அதுக்கப்புறமா குமரகுருபரனை போட்டாங்க. குமரகுருபரனுடைய ரெக்கார்டு என்ன? அதே மாதிரி இவருடைய ரெக்கார்டு என்ன? அருணுடைய ரெக்கார்டு என்ன? அருண் முந்தா நாள் வரைக்கும் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு போலீஸ் அதிகாரி, இன்னைக்கு என்னன்னா அவரை இதுலயே போட்டிருக்கீங்க. அருண் பத்தி நான் ஒன்னும் சொல்ல அவசியம் கிடையாது. குருவரன் பத்தி நான் ஒன்னும் சொல்ல அவசியம் கிடையாது. பழைய ரெக்கார்டெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். நான் என்ன கேட்கறேன்னு தெரியுமா? ஹரிஹரன், டாப் லெவல் இம்பார்ட்டன்ட் பொசிஷன்ஸுக்கு நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள் எல்லாம் நியமிக்கும் போது அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக்கிங் பண்ணுவீங்க, ஃபைல் ஃபுல்லா பார்ப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்க சான்ஸே இல்லை. ஒருவேளை இவங்க மேல குற்றச்சாட்டுகள் இருக்குன்னு சொன்னா ஒரு நேர்மையான முதல்வர் என்ன பண்ணிருக்கணும்? அவங்கள காத்திருப்போர் பட்டியல வச்சிருக்கணும். இன்னும் காத்திருப்போர் பட்டியல யாரும் இருக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, அவங்கள வந்து சென்ட்ரல் கேடருக்கு திருப்பி அனுப்பணும். எனக்கு வேண்டாம் இந்த ஆளை நீ கூட்டிட்டு போ அப்படின்னு வேற யாரையும் கூப்பிடணும் இங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு முதல்வராகவே இவங்க மேல டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். டிசிப்ளினரி ப்ரொசீடிங், ஒழுங்கு நடவடிக்கையை அவர் மேற்கொள்ள முடியும். ஒண்ணுமே மேற்கொள்ளாம இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது, பப்ளிக்காவே எல்லாமே குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது நீங்க எப்படி இவரை அவ்வளவு பெரிய பொசிஷன்ல உட்காந்து வைக்கிறீங்க? அப்படிங்கும்போது நம்பிக்கை எப்படி வரும் உங்க மேல? இதெல்லாம் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி உங்களுக்கு வன்னி அரசு மாதிரி இல்லைன்னா இந்த மரிய வில்சன் மாதிரியான அதாவது தகராறு கேசஸ்
ஒரு அதாவது அந்த பொசிஷன்ல உட்காரணும்னு சொன்னா ஒரு நிதி அமைச்சர் பொசிஷன் சொன்னோம்னா அந்த நிதி அமைச்சருக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பழனிவேல் தியாகராஜன் வந்தாரு, அதுக்கப்புறமா தங்கம் தென்னரசு வந்தாரு. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் உண்டு, அதாவது சொசைட்டில ஒரு அந்தஸ்து உண்டு. இவங்களுக்குலாம் என்ன அந்தஸ்து? அவங்க ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ல அவர் வந்து ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு 2-3 இன்ஸ்டியூட்ஸ்ல அவர் வந்து டைரக்டரா இருக்கிற, அவர் மேல ஏகப்பட்ட குற்றங்கள் இதெல்லாமே புகார்கள்லாம் இருக்கு, வழக்குல இருக்கு. வன்னியரசனுடைய வழக்கு வந்து 26 வருஷமா இன்னும் முடியாம இருக்கு. அப்பேற்பட்டவங்கள நீங்க திருப்பி என்ன பொறுத்த வரைக்கும் வன்னியரசுக்கு வந்து ஆளுநரே வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா அது வந்து 28 வருஷமா இழுவையில் இருக்குது. இது அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு நீங்க பாருங்க, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எப்பேற்பட்ட மோசமான நிலைமையில இருக்குன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு இது போட்டிருக்கான். 13 நாட்கள்ல 45 ஊழல் குற்றச்சாட்டுகள், 36 கொலைகள், 34 பாலியல் குற்றங்கள், 21 போக்சோ, 21 சிறுமிகள் மீதான குற்றச்சாட்டுகள், பாலியல் குற்றச்சாட்டுகள் இவ்வளவு நடந்திருக்கு. நீங்க வந்து சிங்கப்பெண் படைய அப்படிங்கிறீங்க, எங்க என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது ஆட்சி இருக்கா, அரசு இருக்கா, அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்களா, ஒண்ணுமே தெரியல. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு மோசமா இருக்கு. செங்கல் சூளையில போயிட்டு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு வேணும் அப்படிங்கிறான். 300 செங்கல் சூளை இருக்குது. 300 செங்கல் சூளைக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 3 கோடி ரூபாய். அவர்தான் பதவி உட்கார்ந்த நீக்கம் இடத்துல பண்ணி சம்பாதிக்கிறான். அவர்தான் பதவி நீக்கம் பண்ணியாச்சு சார். அது வெளியில வந்த அது விஷயம் வெளியில வந்த பிறகு பதவி நீக்கம். அதே மாதிரி எவ்வளவோ டிவிகே குண்டர்கள், முதல்ல நாங்கெல்லாம் டிஎம்கே குண்டர்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம், இப்ப நாங்க டிவிகே குண்டர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அங்கெல்லாம் குண்டர்கள் தான் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில அப்பாயின்மெண்ட், இந்த முகமது பர்வேஸ் ஒரு மினிஸ்டர் இருக்கிறாரு, அவர் ஒரு சரவணன் அப்படிங்கிற, அவங்க பின்னாலாம் எவ்வளவோ தேடி பார்த்தா கிடைக்குங்க. அதாவது நீங்க கூகுள்லயோ இல்லைன்னா யாராலும் யூடியூப்ல தேடி பார்த்தா அதான் கண்டிப்பா கிடைக்கும், உங்களுக்கு கிடைக்காம இருக்காது. எல்லார் மேலேயும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு, வசூல் ராஜா, வேட்டை ராஜா, பெண்கள் வேட்டை ராஜா, இந்த மாதிரியான பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து கோல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போன இடத்துல எல்லாம் வசூல் வேட்டை ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஒரு டெண்டர் விடுறாங்க, அந்த டெண்டர் மேல ஏதோ புகார் வருது. இன்னொரு இடத்துல வந்து ஏதோ ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கு பில்லை கொடுத்துட்டு கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கொடுத்துடுறாங்க. அவன் கான்ட்ராக்டர் கேட்கறான், நான் வேலையே பண்ணலையே சார் அப்படின்னுட்டு. நீ வேலையே பண்ண வேண்டாம்யா, வேலை பண்ணின மாதிரி காமிச்சாச்சு, பில் போட்டாச்சு, பணத்தையும் கொடுத்தாச்சு, அந்த பணத்தை வாபஸ் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஊழல் அங்க அதிகமாக ஆரம்பிச்சாச்சு. அப்போ இதனால எல்லாம் உங்களுக்கு சரி, அதெல்லாம் போட்டோம். அடக்குமுறை எப்படி இருக்கு நீங்க பாருங்க. ஜேம்ஸ் ராஜா அப்படின்ற ஒரு பையன், 34 வயசு பையன், நல்ல கம்பெனில வேலை செய்யற பையன், அந்த கோயம்புத்தூர்ல அந்த 10 வயசு பெண்ணுக்கு நேர்ந்த அந்த கொடூரமான சம்பவத்தை ஒரு வீடியோ போட்டிருக்கான். அவன் பேசுனது தப்பு தான். நம்ம எப்பவுமே பேசும்போது நல்ல நாகரிகமாக தான் பேசணும். ஆனா கொஞ்சம் அநாகரிகமா அவன் பேசிட்டான், உடனே தூக்கி போட்டாங்க. செக்ஷன் 41C அது சிஆர்பிசியில ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாலே கூட அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டும் சரி, ஹைகோர்ட்ல பல ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்க, கைது வந்து அப்புறமா தான், முதல்ல எச்சரிக்கை தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் எச்சரிக்கை கொடுங்க. 2 ட்ரிப் 3 ட்ரிப் எச்சரிக்கை கொடுத்து திருந்தலன்னு சொன்னா, சவுக்கு சங்கர் கேஸ்ல எல்லாம் பாருங்க, டைரக்டா குண்டாஸ்ல போட்டு உள்ள போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் இந்த கவர்மெண்ட் பண்ணுது. அப்போ டிஎம்கேக்கும் உங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் கேட்கிறேன். யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி முக்தாரை கூட அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு, பட் என்னால் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. அதே மாதிரி லீமா ரோஸனுடைய கனெக்ஷன் என்ன? முதல்வர் வந்து நிர்மலா சீதாராமனை பார்க்குறாங்க, அதுக்கு முதல் நாள் லீமா ரோஸ் அங்க போயிட்டு அவங்கள பார்க்குறாங்க. மொத்தமாவே கிறிஸ்தவ சமுதாயம் வந்து இந்த ஆட்சியை கைப்பற்றி விட்டதா, லயோலா கேங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து கைப்பற்றி விட்டார்களா? ஏன்னா எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவர்கள் தான். சில சர்ச்சுகள், சில பாதிரிகள்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, தெருவுக்கு தெருவுக்கு இனிமேல் ஜபக்கூடும், தெருவுக்கு தெருவுக்கு ஒரு சர்ச்சு, எல்லாம் பண்ண போறோம், எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணுவோம், அப்படியே தமிழ்நாட்டை இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ள மொத்தமா கன்வெர்ட் பண்ணிடுவோம் கிறிஸ்டியானிட்டிக்கு சொல்றாங்க. திமுகவுல ஏற்பட்ட பிளவுக்கு ஒரு முக்கிய புள்ளியா லீமா ரோஸ் செயல்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. ஆனா பாத்தீங்கன்னா இந்த இணைப்புல லீமா ரோஸ் போயிருக்காங்க. எடப்பாடி தலைமையை ஏத்துக்கிட்டு நான் மறுபடியும் அதிமுகல இணைஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த டீம்ல தான் இருக்கிறாங்க. நாங்க ஒற்றை தலைமையில இருக்கிறோம் அப்படின்றாங்க.
ஆனா ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்றது எடப்பாடி இன்னும் அவங்களுக்கு தெரியல. ஏன்னா வெளில இருக்கவங்களும் நிறைய பேர் சொல்றாங்க லீமரோஸ் எடுக்கணும், லீமரோஸ் தேவையில்லை, ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது இன்னும் எடப்பாடிக்கு தெரியலையா? ஆதவர்ஜனோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் லீமரோஸ். இருக்கலாம். ஏன்னா அவங்கள லால்குடியில களம் இறக்கணும்னா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து பணம் வேணும், அவங்க பணம் கொடுக்குறாங்க. 10 தொகுதிகளுக்கு தான் செலவு பண்றதா சொல்லியிருந்தாங்க, 25 தொகுதிகளுக்கு செலவு பண்ணிருக்காங்க. என்ன காரணம்? அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, இந்த பக்கம் விஜய்க்கு ரொம்ப ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்து ஏடிஎம்கே மூலமா தான் வெற்றி பெற்றிருக்கீங்க, அது அப்படின்னாங்க. உடனே இந்த அம்மா சொல்ல ஆரம்பிச்சிருச்சு, நான் 500 கோடி ரூபாய் செலவு பண்றேன் கூட வாபஸ் அப்படின்ட்டு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல 2 பேருக்கும் ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது தெரியறது. எனக்கு என்னமோ அது லீமா ரோஸுடைய கையை உண்மையிலேயே இதுக்கு பின்னால், அதாவது இந்த விஜய், அதாவது இந்த கட்சியை உடைச்சு இவங்க 25 பேரை இந்த பக்கம் கூட்டிட்டு வர்றதுக்கான அந்த ஒரு நிகழ்வுல லீமா ரோஸினுடைய கை பின்னால இருக்குன்னு தான் நான் நம்புறேன். கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது வந்து என்னதான் வந்து மாமியார் மருமகன் அப்படின்னு சொன்னாலும் மச்சினன் வந்து, அதாவது இவன் இந்த லீமா ரோஸினுடைய பையன் வந்து பாண்டிச்சேரி, அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, இவர் வந்து எங்களுடைய பணத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டாரு, இனிமே அவருக்கு பணத்தை கொடுக்க போறது 2 வருஷம் முன்னாடியே அவர் பின்னாடி சொல்லிட்டாரு. சார், பின்னாடி அதெல்லாம் தேர்தல்ல வெற்றி பெறத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பேசினாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஒரே குடும்பத்துல 3 பேர் ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாரு. என்னதான் ஆனாலும் குடும்பம் தானே, குடும்பத்துக்குள்ள பல விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டு அவங்க திருப்பியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவர் தான் வந்து லீமா ரோஸை இந்த பக்கம் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் சந்தேகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி எடப்பாடிக்கு உணர்ந்திருப்பாரா சார்? வெளியே பாக்குற எல்லாருமே தெரியுது, இன்னும் எடப்பாடிக்கு தெரியல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இப்போ எடப்பாடியால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி அவங்க எலெக்டடு. அவங்க கையில ஒரு 25 எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க, நம்ம கையில 42 எம்எல்ஏஸ் தான் இருக்கிறாங்க. மொத்தமா எனி டைம் 1/3 போயிட்டாங்கன்னு சொன்னா கட்சி தாவல் சட்டத்தை மீறி அவங்க போக முடியும். அப்போ நம்ம இன்னும் நம்மளுடைய, அதான் சொன்னேன், எடப்பாடி பழனிசாமினால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் வந்து முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாதுங்கிற மாதிரி கரெக்டா ஆப்படிச்சிட்டாங்களா அப்படின்னு தோன்றது. எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய நஷ்டம் தான். எஸ். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை பற்றி மிக்க நன்றி சார். தேங்க்யூ.